ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான பதிவு இளந்தாய்மார்களுக்கும் அவங்க அம்மாக்களுக்கும் மாமியார்களுக்கும் டெலிவரிக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றத இதில் சொல்கிறேன். டெலிவரி டேட்டுக்கு ஒரு மாதம் முன்னாடியே நம்ம சில முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கணும். முதலாவதாக உங்களுக்கு தேவைன்னா சமையல் ஆள், வேலைக்கு ஆள், குழந்தைய குளிக்க வைக்க ஆள், இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும். முக்கியமாக சமையல் ஆள் வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லி உங்கள் தேவைக்கேற்ப அவங்கள பழக்கிடுங்க. இல்லைன்னா அப்புறம் நீங்கள் கூடவே நிற்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்ச நாளைக்கான க்ராசரி ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. மிளகாய் பொடி, இட்லி பொடி இதெல்லாம் அரைக்கணுமானா அரைச்சி வச்சுடுங்க. உங்கள் பொண்ணுக்கு ஃபீடிங் நைட்டிஸ், சானிட்டரி நாப்கின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிடுங்க. இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாரியில் தொட்டில் கட்டுற மாதிரி இருந்தால் தொட்டில் கம்பி போட சீலிங்கில் ஹூக் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் தொட்டில் குழந்தைங்களுக்கு நல்லது இல்லைங்க. ரெடிமேட் தொட்டில்னால் அதை வாங்கி வச்சுடுங்க. நான் சாரியில் தொட்டில் கட்டுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது குழந்தைங்களுக்கு நல்ல அணைவாகவும் சேஃபாகவும் இருக்கும். அப்புறம் பேபி ட்ரெஸ்ஸு, நாப்கின்ஸு, நாப்பி பின்ஸுன்றது நாப்கின்க்கு போடுறதுக்கான பின்ஸு, சேஃப்டி லாக் கூட வரும். இல்லைன்னா டயப்பர்ஸ், பேபி சோப், கொடை கொசுவல், கிளிப்பை, பேபி செட்டு, கருப்பு வளையல், வசம்பு வளையல் அதெல்லாம் வச்சு வரும். அப்புறம் ஜவ்வரிசி பொட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுடுங்க. ஜவ்வரிசி போட்டு தண்ணியில் குழச்சி வைக்கும்போது ஸ்கின் அலர்ஜி வராது. வசம்பு வளையல் போடும்போது வசம்பை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு நல்லா ஜீரணமாகும். இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாஷபிள் ரப்பர் ஷீட் அல்லது வாட்டர் ப்ரூஃப் குவிக் ட்ரை பேபி ஷீட் வாங்கிடுங்க குழந்தைய படுக்க போடுறதுக்கு. ரப்பர் ஷீட் சூடாகுன்றதுனால குவிக் ட்ரை ஷீட் தான் பெஸ்ட்டு. அப்புறம் இந்த பேபி ட்ரெஸ்ஸு, நாப்கின்ஸு இதெல்லாம் தைக்கிறீங்களோ வாங்குறீங்களோ நல்லா வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு காய வச்சுடுங்க. எப்போவுமே புது துணி குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை. அதனால பேபி ட்ரெஸ், நாப்கின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண 8 முழம் வேஷ்டி, வெள்ளை வேஷ்டியில் அதை நல்லா நனைச்சி காய வச்சு அதுக்கப்புறம் அதில் தைச்சி வச்சிங்கன்னா நல்லது. 50 ml தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி இறக்கி அதில் 2 கற்பூரம் பொடிச்சு போட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு வேளை சளி பிடிச்சதுன்னா அந்த டைமில் யூஸ் ஆகும். இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டியது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டியது பற்றி பார்ப்போம். டெலிவரி ஆக போகிற பொண்ணுக்கும் அவங்க அட்டெண்டருக்கும் 2 செட்டு ட்ரெஸ் தேவைப்படும். பொண்ணுக்கு ஃபீடிங் நைட்டிஸ் அதை வச்சுக்கோங்க. டவல்ஸ் தேவைப்படும். பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, சீப்பு, பவுடர், தேங்காய் எண்ணெய், பொட்டு, சேஃப்டி பின், கண்ணாடி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சு ஒரு கிட் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்பெக்ஸ் போடுவீங்கன்னா ஸ்பெக்ஸு, புக்ஸ் வேணுமானா புக்ஸு, பர்ஸு, என்ன தான் ஜிபே இருந்தாலும் சேஞ்சாக கொஞ்சம் பணம் கையில் வச்சுக்கிறது நல்லது. ஃபோன், சார்ஜர், இயர்ஃபோன், சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். நீங்கள் ரெகுலர் மெடிசின்ஸ் எதுவும் எடுத்துக்கிறதா இருந்தால் அதை மறந்துடாமல் வச்சுக்கோங்க. 3 காட்டன் சாரீஸ் வச்சுக்கோங்க. 1 வேஸ்ட் கிளாத்தாக யூஸ் பண்ணலாம். 2 சாரியை உருட்டி குழந்தைக்கு 2 சைடும் தொட்டிலில் அணைவாக வைக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்க தொட்டிலில் உருண்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சின்ன காட்டன் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது ரெடிமேடாக கூட கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா பெரிய ஒயிட் வேஷ்டியை நனைச்சி காய வச்சு அதை சின்னதாக, அதாவது 3 x 3 இன்ச்சு அந்த அளவு பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெஸ்ட்டை நல்லா தொடச்சிக்கணுங்க. அதாவது இந்த கிளாத்தையோ பஞ்சோ தண்ணியில் நல்லா நனைச்சி புழிஞ்சிட்டு அதை வச்சு தொடச்சிக்கணும். ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு தொடச்சிக்கணும். அதோட குழந்தைக்கும்
அதே மாதிரி தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு ஃபீட் பண்ணி முடித்த பின்னாடி குழந்தையோட வாயை தொடச்சி விடணும். இல்லைன்னா குழந்தைங்க வாய் கருத்து போயிடுங்க. அப்புறம் குழந்தைக்கு ஒயிட் ட்ரெஸ், டவல், பேபி சோப், சங்கு, கிண்ணம், ஸ்பூன், டயப்பர் இல்லை நாப்கின்ஸ், நாப்பி பின்ஸ், கொடை கொசுவலை, டெட்டால், ஒரு வாட்டர் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இது போக தண்ணி பாட்டில், ஒரு காஃபி ஃப்ளாஸ்க் தேவைப்பட்டுச்சுன்னா, காஃபி வாங்குவீங்கன்னா வச்சுக்கோங்க. சிசர்ஸ், ஸ்பூன்ஸ், பிளேட் ஒன்று, சின்ன பாத்திரம் ஒன்று, 2 டம்ளர், அது கூட ஒரு ஃபைல் கூட வச்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பில், ப்ரிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் போடுறதுக்கு, இல்லைன்னா தேடிட்டுருக்கணும். அப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட் சின்னது ஒன்று, வாஷிங் சோப் இதெல்லாம் தேவைப்படலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் பொறுத்து பெட்ஷீட், கேண்டில், தீப்பெட்டி, ஓடமாஸ் இதெல்லாம் தேவைப்படலாம். அப்புறம் சுகர், உப்பு கூட தேவைப்படலாம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸுக்கு தேவையான ஜூஸஸ் அவங்களே கொடுத்துடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சாத்துக்குடி ஜூஸர் ஒன்று வச்சுக்கோங்க. சாத்துக்குடி ஜூஸ் பிரசவமான லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2-3 டைம் கொடுக்கலாம், சுகர் இல்லாமல். அப்புறம் கையில் ஒரு பென், ஒரு சின்ன நோட் இதை வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.